தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் பெயரால் வருகின்ற அருளும் ஆசீரும் இந்த நாள் முழுவதும் உங்களில் தங்கிட, உங்கள் உடலும் உள்ளமும் இறை அன்பில் நிலைத்திருக்க, இறைவன் தருகின்ற பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வு நிறைவாய் தங்கிட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சகோதரமே, நம் தேவன் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர். நம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையிலே அன்பு செலுத்தி நம்மை வாஞ்சித்து அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர். சிறியோராகிய நாம் ஒருபோதும் வழி தவறி சென்று விடக்கூடாது என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக காத்து வருகின்ற தேவன். இருப்பினும் நாம் விட்டு விலகிச் சென்றாலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை அரவணைக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நற்செய்தியை நாம் படிக்கின்ற பொழுது காணாமல் போன ஆடை ஆயன் தேடிச் செல்வது, மீண்டும் கண்டுபிடித்து பெருமகிழ்ச்சியோடு அதை கூட்டி வருவது. இஸ்ராயல் மக்களுக்கு ஆடு மேய்ப்பது என்பது மிகவும் பழக்கப்பட்ட ஒரு தொழில். அவர்கள் எல்லோரும் ஆடுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு சில ஆயன்களை நியமிப்பார்கள். அவர்கள் அந்த ஆடுகளை பராமரிப்பவர்களாக மேய்ச்சலுக்கு இட்டு செல்பவர்களாக இருப்பார்கள். இப்படி அவர்கள் மேய்ச்சலுக்கு இட்டு செல்கின்ற பொழுது அதில் ஒரு ஆடு வழி தவறி செல்லுகின்ற பொழுது, காணாமல் போகின்ற பொழுது, மற்றவர்களிடம் மற்ற அனைத்து ஆடுகளை ஒப்படைத்து விட்டு ஒரு ஆயன் காணாமல் போன ஆட்டை தேடி செல்லுவார். எப்படி தேடி செல்லுவார்? யோவான் புத்தகம் 10 படிக்கின்றோம் அல்லவா, என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவையும் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன என சொல்லுவாரே, அதை போல ஆயனுடைய குரல் ஆட்டுக்கு தெரியும். அப்படி தேடி செல்கின்றவர் ஒலி எழுப்பிக் கொண்டு செல்கின்ற பொழுது வழி தவறி போன ஆடு ஏதாவது ஆபத்திலோ அல்லது வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதோ இந்த ஆயனுடைய குரலை கேட்டு அதுவும் ஒலி எழுப்பும். அப்பொழுது ஆயன் எளிதாக சென்று அந்த ஆட்டினை காப்பாற்றி மீண்டும் கூட்டி வருவான். எப்படி ஆடு தவறி போகின்றது? மேய்ச்சலை கண்டு அது தனியாக செல்லுகின்ற பொழுதோ, மந்தை விட்டு பிரிந்து போகின்ற பொழுதோ, அப்படி தவறி செல்கின்ற பொழுது மீண்டும் திரும்பி வருவதற்கு வழி தெரியாத காரணத்தினாலோ, அப்படி தவறி சென்ற பொழுது ஏதாவது விலங்குகளிடமோ இல்லது ஒரு வகையான ஆபத்திலோ சிக்கிக் கொள்கின்ற பொழுதோ அந்த ஆடு வழி தவறியதாக மாறி போகின்றது. இப்படி அந்த ஆபத்திலே வழி தவறி இருக்கின்ற ஆடை ஆயன் தேடி செல்கின்ற பொழுது அதை கூட்டி வருகின்றார். நல் ஆயன் நானே என்று சொன்ன இயேசுவும் கூட நம்மை தேடி வருகின்றார். யாரை? வழி தவறி சென்றவர்களை. இதைத்தான் லூக்கா புத்தகம் 19:10 படிக்கிற பொழுது இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்ல போகின்றது. யார் இழந்தது? தந்தையாகி இறைவன். எப்படி இழந்தார்? மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அருள் வாழ்வை இழந்தான், அவருடைய சாயலை இழந்தான், அவருடைய ஆவியை இழந்தான், ஆண்டவர் விட்டு வெகு தொலைவிலே சென்றான். எனவேதான் எபேசியர் புத்தகம் 2:13 படிக்கின்ற பொழுது தொலைவிலே இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி மீண்டும் தந்தையின் அருகிலே கூட்டி வந்து சேர்த்திருக்கின்றார் என்று சொல்லுவார். காணாமல் போன வழி தவறி போன ஒவ்வொருவரையும் தேடி இயேசு வந்திருக்கின்றார். அந்த வருகையைத்தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படி ஆடு வழி தவறி போனதோ அதை போல மனிதர்களாகிய நாமும் வெவ்வேறு காரணங்களினாலே தவறி போகின்றோம். உடல் உலக ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஊதாரி மைந்தனை போல தந்தையோடு இருக்கின்ற போது எல்லாம் இருந்தது, இருந்தும் அவனுக்கு இல்லாதது என்பது அவனுடைய ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தடையாக இருந்த காரணங்கள். அதை தாண்டி செல்ல முற்பட்டார், வழி தவறி போனார். அதே போல நம்முடைய ஐம்புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது தொடக்க நூல் 3:6 படிக்கின்ற பொழுது ஏவாள் வழி தவறி போனது. உண்பதற்கு இனிமையாகவும் கண்களுக்கு களிப்பூட்டக்கூடியதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக இருந்ததினாலே அந்த பழத்தை கை நீட்டி ஏவாள் பறிக்கின்றார். தவறி விலகு பயத்தினாலே 1 சாமுவேல் புத்தகம் 15 படிக்கின்ற பொழுது கடவுள் எதிரிகளுடைய அனைத்து பொருட்களையும் அழித்துவிட
கட்டளை கொடுப்பார். சவுல் அரசன் 15 படிக்க இவ்வாறு சொல்லுவார் அல்லவா, நான் பாவம் செய்து விட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்கள் சொல்லை கேட்டதினாலே குரலுக்கும் ஆண்டோட குரலுக்கும் செவி மடுக்காமல் கீழ்ப்படியாமல் போனேன் என்று சொல்லுவாரே. ஒருவேளை பயத்தினாலே வழி தவறி போகின்றவர்கள் இருக்கின்றோம், அல்லது உடன் இருக்கின்ற உறவுகள் வழியாக வழி தவறி செல்கின்ற மனிதர்களும் இருக்கின்றோம். ஆதாம் தவறியதற்கு காரணம் ஏவாள். சிம்சோன் தெலீலா தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பதினாலே அவளுடைய அந்த உடல் இன்பத்திற்கு மயங்கி போய் நசீர் என்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். இப்படி நம்மோடு வாழ்கின்ற நண்பர்கள் உறவுகளுடைய கட்டாயத்தினாலே வழிதவறி போகின்ற மனிதர்களும் இருக்கலாம். இப்படி மனிதன் வழிதவறி போவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. இப்படி வழிதவறி போகின்ற மனிதனை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அவர்களை தேடிச் செல்பவர்களாக, அவர்களை மீண்டும் நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்கின்றோமா? அல்லது ஊதாரி மைந்தன் ஊமையில வருகின்ற மூத்த மகனை போல இளைய மகன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவனை மீண்டும் ஒதுக்கி வைத்து அவனை மீண்டும் அவமானப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றோமா? யோவான் 10:8 ஒன்றிலிருந்து இருக்கிற வசனங்களை படிப்பதை போல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மக்கள் மத்தியிலே கூட்டு வந்து நிறுத்தி இயேசுவுக்கு நிறுத்தி அவரை மீது கல்லெறிய கை ஓங்கிய அந்த மக்களை போல பிறரை கூனி குறுக வைத்து அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோமா? செய்த தவறை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டி அவர்களை கூனி குறுக வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? தன்னை விட்டு பிரிந்து போன மகன் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது அவனை ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு தன் மகனாக ஏற்றுக்கொண்ட அந்த தந்தையை போலவோ நாம் அவர்களை மீண்டும் நல்வழிப்படுத்துகின்ற நல்ல ஆயன்களாக இருக்கின்றோமா? இயேசு நம்மை நம் நிலையை ஏற்றுக்கொள்ள நம்மை தேடி வந்தார். நம்மை நம் நிலையை ஏற்றுக்கொண்டு நம்மை மீண்டும் தந்தையோடு இணைக்க நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அன்பு செய்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அவரிடம் இருந்த அந்த பாடத்தை கற்றுக்கொண்டோமா? நம்மோடு இருக்கிற நம்முடைய குடும்ப உறவுகள் தவறுகின்ற பொழுது, பலவீனத்தில் வீழ்ந்து இருக்கின்ற பொழுது, உறவுகள் நிலையிலிருந்து பிரிந்து போகின்ற பொழுது நாம் சுட்டிக்காட்டி அவர்களை காயப்படுத்தி கூனி குறுக வைத்து அவர்களை அவமானப்படுத்துகின்ற அந்த நிலையிலே இருக்கின்றோமா? அவர்கள் மீண்டும் திரும்பி வர முயற்சிக்கின்ற பொழுது அவர்களை திருந்த வாழ விடாமல் தடுத்து அவர்களை மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்துகின்ற, மீண்டும் தவறு செய்ய தூண்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றோமா? அல்லது இயேசுவை போல அவர்களை நாம் அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? உண்மையிலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். தவறி போனவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது, தந்தையின் அன்பிலே இறைவனுடைய உறவிலே வாழச் செய்வது. நாமும் வழி தவறாமல் இருப்போம். வழி தவறி செல்பவர்களை அவர்களை மீண்டும் நல்வழிப்படுத்துகின்ற நல்ல ஆயன்களாக தேடி சென்று அவர்களை மீட்டு கொண்டு வருகின்ற நல்ல துணைவர்களாக நண்பர்களாக வாழ முயற்சிப்போம். அப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உண்மையிலே அர்த்தமுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க கூடியதாக இருக்கும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும்.